வணக்கங்க. ரீசென்ட்டா வந்து இந்த இந்தியால வர இந்த கன்சியூமர் டேட்டாவ பத்தி, இந்தியால இருக்கிற பெரிய பிராண்ட் கன்சல்டன்ட்டா இருக்கிறவங்க, ரமா பிஜார்பூர்கர்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ஐஐஎம் ப்ரொஃபசர். பிராண்டிங்கை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. கன்சியூமரோட மூவ்மெண்ட்டு, கன்சியூமர் நாலேஜு, இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. அவங்க வந்து கோவிந்த் எத்திராஜ் அப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டோட ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. அந்த சேனல் பேர் கோர் அப்படின்னு பேர். அவர் வந்து indiaspends.com அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ்ட் வெப்சைட்டும் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் பெரிய படித்த அறிவிஜீவிகள்னால இவங்க வந்து இந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுறதுல பெரிய ஸ்பெஷலிஸ்ட். நான் வந்து இத்தனை நாளாக வளரின்னு இருக்கிறேன்னா உங்கள்கிட்ட அதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இதை உங்களுக்கு நான் சொல்லுறேன். ஃபஸ்ட்டு, ரூபா விலை கீழே விழுந்ததுனால இது இன்னும் மோசமாகும். ஏன்னா கோல்டையும் கச்சா எண்ணெயை மட்டும் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இந்த கோல்டு கச்சா எண்ணெயை தவிர நம்ம வந்து பல சாப்பாட்டு பொருட்களை இம்போர்ட் பண்ணுறோம். எஸ்பெஷலி பாம் ஆயில் அண்ட் அதர் வெஜிடபிள் ஆயில்ஸு நம்ம ஊரில் கம்மியாக இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணுறோம். மக்காச்சோளம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் அனிமல் ஃபீடையும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பருப்பு வகையறா கூட நம்ம ரொம்ப இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் டாலர் விழறச்ச இந்த சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ஆலு புஜியா இது எல்லாமே எண்ணெயில் பொரிக்கிறது. இது எல்லா விலையும் ஏறும். அதே மாதிரி ஆப்பிள் இதெல்லாம் வெளிநாட்டிலே நம்ம கொண்டு வரதுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் சில ஃபுட் பாஸ்கெட்டோட காஸ்ட்டும் ஏறும். அனிமல் ஃபீடு காஸ்ட் ஏறுறதுனால சிக்கன், மட்டன், முட்டை இதோட விலையெல்லாம் கூட சஸ்டெயின்டாக இது மாதிரி இருந்தால் ஏறுங்க. ஸோ இது வந்து ரூபா விழுந்ததுனால என்ன எஃபெக்ட்டுங்கிறத திரும்பி திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கானமியில் வந்து கான்ட்ரடிக்டரி சைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அது வந்து 1.5 லட்சம் கோடியிலேருந்து 1.25 லட்சம் கோடி வரைக்கும் இருக்குது. இது என்னென்னா பீப்புள் வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. க்ரோத்து ஸ்டெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க, இந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து விலை ஏறினா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி. இப்போ இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு சிப்ஸ் பேக்கெட் 10 ரூபா விற்று உங்களுக்கு 18% ஜிஎஸ்டினா 10 + ₹1.80 ஜிஎஸ்டி. அதே சிப்ஸ் பேக்கெட் 15 ரூபா ஆயிடுச்சுன்னா ₹2.70 ஜிஎஸ்டி. அதனால் ஜிஎஸ்டி பயங்கரமாக ஏறினதுனால கன்சம்ஷன் நம்பர்ஸ் ஏறிடுதுன்னு அவசியம் கிடையாது. அது என்னன்னா விலைவாசி ஏற்றுறதுனாலையும் கொஞ்சம் ஜிஎஸ்டி ஏறும். அதனால எவ்வளோ கன்சம்ஷன்னால ஏறி இருக்குது, எவ்வளோ வந்து இன்ஃப்ளேஷன்னால ஏறி இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால் இந்த க்ரோத் ட்ரெஜெக்டரிங்கிறது லீனியராக இல்லை, ஏறி இறங்கி இருக்கிறதுனால இதை நம்மளால் கிரேடு பண்ண முடியல. அதனால் சேல்ஸ் ஆஃப் யூஸ்ட் ஐட்டம்ஸும் நல்லா போயிட்டுருக்கு. செகண்ட் ஹேண்ட் காரு, செகண்ட் ஹேண்ட் செல்ஃபோனு, செகண்ட் ஹேண்ட் கன்சூமர் குட்ஸு இதெல்லாம் நிறைய விற்கிறதுன்னு அவங்க ட்ரெண்டை பார்த்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நெகட்டிவ் சிக்னல் என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி ஜிடிபி க்ரோத்து கம்மியாயிட்டே வருது. இப்போ வந்து 6.4 ஆயிடுச்சு. அதே மாதிரி போன குவார்ட்டர் க்ரோத்து 5.4 இருக்குது. அப்படின்னா க்ரோத்து டிக்ளைன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 வருஷம் பேண்டமிக்கில் நம்மளுக்கு அடிபட்டதுனால பேண்டமிக்லேருந்து வந்த பவுன்ஸு முடிஞ்சு போயிடுச்சு. இந்த வருஷத்துலேருந்து நம்ம நார்மல் க்ரோத் ரேட்டுக்கு போயிட்டோம். ஸோ பேண்டமிக்கு கீழே விழுந்ததை டெப்த்தை கன்சிடர் பண்ணோன்னா கொஞ்சம் தான் எழும்பி இருக்கும். நம்ம கொஞ்சம் அதில் க்ரோத் லாஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த க்ரோத்தையும் வச்சு நம்மளால் சொல்ல முடியல, ஓவராலாக இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜாக சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. இந்த கன்சம்ஷன் பேட்டர்ன் மாறி இருக்குங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இப்போ சம்பளத்தை வந்து நீங்கள் இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா குறைஞ்சிருக்குங்கிறாங்க. நிறையா ஹவுஸ் ஹோல்டால் டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்கெட்ஸ் பேக்கெட் வாங்குறது, ஒரு மிக்சர் பேக்கெட் வாங்குறது, ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் அவங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து செருப்பு கூட வாங்க முடியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு சப்போஸ் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து 30% சர்ப்ளஸ் இன்கம் இருக்குன்னு வைங்க. தட் இஸ் 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க, 70 ரூபா செலவு பண்ணுறாங்க, 30 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, போன வருஷம் இருந்த அந்த 30 ரூபா இந்த வருஷம் அது 20, 22 ரூபா, 21 ரூபா ஆயிடுச்சு. அதனால் அவங்களால சேம் லெவலில் கன்சியூம் பண்ண முடியல. 30 ரூபா வாங்கின பொருள் 35 ரூபா ஆயிடுச்சு.
அவங்களோட 30 ஒரு ஆக்சுவல் வேல்யூ 24 ஆயிடுச்சு. அதனால் இன்கம் ஏறினா தான் அவங்களால கன்சியூம் பண்ண முடியும். இந்த விலைவாசி ஏறின மாதிரி அவங்களோட சம்பளம் ஏறலை. இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பல வீடியோவில் எங்கள் அப்பா வாங்கின 300 சம்பளம் இன்றைக்கி இன்ஜினியர் வாங்கின 25,000 சம்பளத்தோட ஜாஸ்தி. கோல்டில் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தங்கத்தில் என்ன லெவலில் சம்பளம் கிடச்சிது, இன்றைக்கி அதே கிராம் தங்கம் கிடச்சாதான் நீங்கள் அப்படியே இருக்குது. உங்கள் சேல்ரி கையில் கிரெடிட் ஆகிறத தங்கத்தில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூ தெரியும்னு உங்களுக்கு ஈஸி ஐடியா சொல்லி கொடுத்துருக்குறேன். மக்களுக்கு தங்கத்தில் பார்க்குறச்ச மக்கள் கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம யார் சொல்கிறாங்க. அதனால் பணக்கார வர்க்கம் ஜாலியாக இருக்கிறாங்க. அவங்க ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஃபிஷர்மேன் கோ ஹோட்டல் செக் பண்ணேன். ஃபுல்லாக இருக்குது. பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டு காலியாக இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் அப்படியே அடிச்சு பிச்சுன்னு ஓடுது. நான் வச்சுருக்கிற இந்தியன் ஹோட்டல் ஸ்டாக் 800 கிட்ட போயிடுச்சு. அதனால் டாப் 15% ஆஃப் தி ஏர்னர் மட்டும் பண்ணுறவங்க நல்ல ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்காட் பிரிட்ஜ் அப்படின்னு இந்த பாத்திரம் தேய்க்கிற ஒரு ப்ரஷ் இருக்குது, ஸ்பாஞ்ச் இருக்குது. அது ஹை எண்டு. ஒரு ப்ராடக்ட் 99 ருபீஸு. அது ஒரு மாதத்துக்கு 5000 தான் விற்றுருக்கு. 99 ஸ்காட் பிரிட்ஜுனா 3Mங்கிற கம்பெனியோட ப்ராடக்ட்டு. அது ஒரு மாதத்துக்கு 5000 யூனிட் விற்குதான். அதே சமயத்தில் ஹை எண்டு ஸ்பாஞ்சு அவனே பண்ணுறான். 99 விற்கிறது 5000 காப்பி விற்குது. இந்த 200ங்கிறதுக்கு 3000 காப்பி விற்குது. அப்போ என்ன சொல்கிறது, முன்னாடி 200 வாங்கிட்டு வந்த ஸ்பாஞ்சு 99 ஸ்பாஞ்சு வாங்கினா போகிறோம் அப்படிங்கிறான். ஒரே கம்பெனி, ஒரு ஹை குவாலிட்டி ஸ்பாஞ்சு, லோ குவாலிட்டி ஸ்பாஞ்சு. ஹை குவாலிட்டி வாங்கிட்டு இருக்கிறவன் லோ குவாலிட்டிக்கு மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கன்சியூமர்ஸ்னால் இப்போ ரொம்ப கஷ்டமான சாய்ஸ் எடுக்கிறாங்க. எசென்ஷியல் குட்ஸு மேலே செலவு பண்ணுறாங்களே தவிர லக்ஸுரியில் அவங்களால செலவு பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ இந்தியாவோட அன்ஆர்கனைஸ் மார்க்கெட்டுங்கிறது தான் அதோட எக்கானமியை ரொம்ப தூக்கி நிறுத்தி வைக்கிது. அவங்களோட லோ குவாலிட்டி அண்ட் லோ ப்ரைஸ் தான் இக்னோர் பண்ணிடுவாங்க. தட் இஸ், இப்போ உங்கள் ரோட்டில் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வீட்டில் மிக்சர் பண்ணி விற்கிறதும், கிராண்ட் ஸ்வீட்ஸ் மிக்சர் பண்ணுறதும், ஹல்திராம் மிக்சர் பண்ணுறது 3 கேட்டகரி. உங்கள் வீட்டில் மிக்சர் பண்ணுறது வீட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க, சமையல்காரி அம்மா சப்ளை பண்ணுறது அன்ஆர்கனைஸ் செக்டர். அதனால சொல்கிறேன். இப்படி கிராண்ட் ஸ்வீட்ஸு கொஞ்சம் ப்ரீமியம்மு, ஹல்திராம் அதுக்கு மேலே ப்ரீமியம்மு. முன்னெல்லாம் என்னென்னா இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர் கிராண்ட் ஸ்வீட்ஸோட போட்டி போடாது. இன்றைக்கி அவங்களோடைய கிராண்ட் ஸ்வீட்ஸுக்கு சேல்ஸ் கம்மியாகி இவங்களோட சேல்ஸ் ஜாஸ்தி ஆகிடுதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அதனால் இப்போ என்ன தெரியுது, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்சி போயிடுது. இதை தான் நெஸ்லே, இந்துஸ்தான் யூனிலீவர்லாம் ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த டாப் 15% 20% இருக்கிறவங்க 95% ஆஃப் தி பணத்தை சம்பாதிச்சிடுறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு 5% தான் இருக்குது. அதனால் பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த லோக்கல் மிக்சர் பண்ணுறவன், டீ காபி பண்ணுறவன் பெரிய மார்க்கெட் ஷேரை தூக்கிட்டான். எக்கனாமிக்லி போலரைஸ் ஆகிடுச்சு. பணக்காரன் இன்னும் பெரிய பணக்காரனானா புவர் இன்னும் புவர் ஆகிட்டே இருக்கான். அதனால் லக்ஸரி கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பென்ஸ் கார் நிறைய விற்குது. ஆனால் 5 லட்சம் காரு விற்கிறது கம்மியாயிடுச்சு. இதை மாற்றலைன்னா பெரிய கஷ்டம். இந்த ப்ரைஸ் இன்இக்வாலிட்டியை நீங்கள் கரெக்ட் பண்ணலைன்னா பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. இந்த பட்ஜெட்டில் இப்போவே என்ன பேசிக்கிறாங்கன்னா, இன்கம் டேக்ஸை குறைன்னு. 7 லட்ச ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் இன்கம் டேக்ஸே கிடையாது. நீங்கள் ரியலாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணுன்னா இன்கம் டேக்ஸை தொடாமல் நீங்கள் ஜிஎஸ்டியும் மற்ற இன்டைரக்ட் டேக்ஸையும் தான் குறைக்கணும். ஏன்னா இந்த இன்டைரக்ட் டேக்ஸு தான் அஃபெக்ட் ஆகுது. பெட்ரோலில் 1 லிட்டருக்கு 10 ரூபா குறைச்சிங்கன்னா, கேஸ் சிலிண்டர் விலையை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்சம்ஷன் ஏறும். இதுக்கு பதிலாக இன்கம் டேக்ஸை குறைக்கிறது சொல்யூஷனே இல்லைங்கிறதுக்கு இவங்க கருத்து. நன்றி, வணக்கம்.